என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜுவல் டிசைன் இது எப்படி ஆரி ஒர்க்கில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டிசைனை எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் கெம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கெம் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பேக் சைடில் கோல்டன் கலர் ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் ரெட், க்ரீன் அண்ட் ஒயிட் கலர்ஸை இந்த டிசைனுக்காக நான் எடுத்திருக்கிறேன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோன்ஸை விட கெம் ஸ்டோன்ஸ் ஜுவல் டிசைனுக்கு ரொம்ப எடுப்பாக பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். அதுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக டிசைனில் இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணாமல் ட்ரேஸ் பேப்பரில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இந்த டிசைன் மேலே இந்த 3 கலர்ஸையும் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இது ஏன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக நம்மளோட ஃபேப்ரிக்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வியூவே இல்லாமல் நம்ம டைரெக்டாகவே இந்த கலர் ஸ்டோன்ஸை வைக்கிறப்ப சில மிஸ்டேக்ஸ் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சேம் கலர்ஸை ரொம்ப கிட்ட வைக்கிறது, இப்போ ஒன் ஆஃபில் இருக்கிற டிசைன் வேறு மாதிரியும் அடுத்த ஆஃபில் இருக்கிற கலர் காம்பினேஷன் வேறு மாதிரியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட செல்ஃபோனில் இது மாதிரி ஒரு ஸ்னாப் எடுத்துட்டோன்னா, இப்போ இதை வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டோன்ஸை அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இது ஒரு ஸ்லீவில் இதை டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது மாதிரி நம்ம ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு இதே அரேஞ்ச்மெண்ட்டை அடுத்த ஸ்லீவ்லேயும் பண்ணுறப்ப உங்களுடைய டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே சிமிலராக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம 24 சைஸில் நீடிலும் எடுக்கலாம், இல்லாட்டி ரொம்ப தின் நீடிலான ஆரி ஒர்க் ஆர்டினரி நீடிலும் எடுக்கலாம். இதுக்கு ஆர்டினரி மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை, என்னால் ஜர்தோசி ஒர்க் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இது மாதிரி திக் ஜரி த்ரெட், இதுக்கு நம்பர்லாம் கிடையாது, கொஞ்சம் திக்கான ஜரி த்ரெட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி தான் இதில் டிசைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, நான் லைன்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த டிசைனில் இருக்கிற எல்லா லைன்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா 98% உங்களுக்கு ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறது தான் இருக்கும். அதனால் நான் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தா போதும். இதில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தேவைப்படாது. இந்த டிசைன் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜர்தோசி வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற பேசிக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை ஈஸியாக செய்ய முடியும். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே இதை செய்து காமிக்கிறேன். அந்த ஸ்டிச்சஸை ரொம்ப கிட்ட போட்டுட்ருக்கேன். நீங்கள் இது மாதிரி போடும்போது தான் உங்களுடைய டிசைன் மேலே அந்த ஆக்சுவல் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய டிசைனை விட்டு அந்த ஜர்தோசி வெளியே விலகி வந்துடும். அதனால் இது மாதிரி ரொம்ப கிட்ட போடுங்க.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாதிரி லாங் லைன்ஸ் இருக்கிற மாதிரியான இடத்துக்குலாம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்டோன்ஸு அவுட்லைன் கொடுப்போம். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு ஒர்க் பண்ண நல்லா தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இல்லை நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய செயின் ஸ்டிச்சஸை ரொம்ப லூஸாகவே போடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸோட அடியில் ரொம்ப டைட்டாக இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப இழுத்துட்டு அடியில் போயிடும். உங்களுடைய செயின் ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாது. அதனால் நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லூஸாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ ஜர்தோசி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. அடுத்தது பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பீட்ஸ் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு டவுட் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அதில் கிளியர் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிசைனுக்கு ஒரு செயின் மாதிரியான டிசைன் வந்து மேலே கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ரொம்ப திக்கான ஜரி த்ரெட், கோல்டன் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் நடுவில் போட்டுட்டு அடுத்தது ஒரு பெரிய பீடு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ரியலாகவே ஒரு செயின் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஒரு 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு பீட். இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ்ஸோட பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பீடட் பார்டர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பார்ட்டோட ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மெலிசான பார்டர் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மட்டும்தான் பின்னாடி இருக்கிற நெக் லைனுக்கு வரும். இப்போ இந்த ஜுவல் டிசைன் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும்தான் வரும். இதே ஜுவல் டிசைனை நீங்கள் பேக் பார்ட்லேயும் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெவி ஒர்க் வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் பேக் பார்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான பார்டரும் கொடுக்குறப்ப தான் வந்து இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிசைனை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.